ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே பேசின ஒரு வார்த்தை, நான் உனக்காக வழக்காடுவேன் என்று ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே பேசினார். இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் கடந்து போகலாம். உங்களுக்காக யாரும் வழக்காடுவதற்கு முடியாத ஒரு சூழ்நிலையிலே இருக்கலாம். யார் எனக்காக வழக்காடுவார், யார் எனக்காக இந்த காரியத்தை செய்வார் என்று ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ளாக நீங்கள் கடந்து போகலாம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு தெளிவாய் வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்காக வழக்காடுவேன், நான் உனக்காக வழக்காடுவேன். இந்த வார்த்தையை நான் தியானித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் வேதத்திலே ஒரு குறிப்பிட்ட ஒரு மனிதனை எனக்கு கர்த்தர் காண்பித்து, அந்த மனிதனுக்காக ஆண்டவரே வழக்காடினார். ஏன் ஆண்டவர் வழக்காடினார் என்று ஒரு 3 காரியத்தை குறித்து ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே பேசினார். அந்த மனுஷன் தன்னோட வழக்காடுவதற்காக ஆண்டவரிடத்தில் அவன் ஜெபிக்கல. எனக்காக இந்த மாதிரி வழக்காடுங்க ஆண்டவரே, எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்குள்ள கடந்து போகிற ஆண்டவரே, அவன் ஜெபிக்கல, அவன் கேட்கல, அவனுக்கு அந்த விஷயத்தை குறித்து தெரியாது. ஆனால் ஆண்டவரே அவனுக்காக வழக்காடினார் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. எப்படி வழக்காடினாராமா? அவனுக்கு விரோதமாய் எழும்பின மனிதன் உலகத்தான் அல்ல, அவனுக்கு விரோதமாய் எழும்பின மனிதன் ஒரு கிறிஸ்தவன் அல்லாதவன் அல்ல, தேவனோடு நடக்காதவன் அல்ல. வேதம் சொல்லுகிறது, வேதத்திலே நான் சொல்ல போகிற அந்த மனுஷனுக்கு விரோதமாய் எழும்பினவன் ஒரு நல்ல தேவ மனிதன், தேவனோட நடக்கிறவன், தேவனுக்கு பலி செலுத்துகிறவன், தேவனுக்கு பயந்தவன். இன்னும் சொல்ல போனா தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற தாசன், தேவனுக்கு இருதயத்திற்கு ஏற்ற தாசன், தேவனோட நடக்கிறவன், தேவனை ஆராதிக்கிற ஒரு மனுஷனுக்கு விரோதமாய் பண்ணின அந்த துரோகத்தை கர்த்தர் மனசுல வச்சு அவனுக்கு விரோதமாய் வழக்காடினார். நீ என் பிள்ளையா இருக்கலாம்ப்பா, நீ என்ன ஆராதிக்கலாம்ப்பா, நீ என் இருதயத்திற்கு ஏற்ற தாசனா இருக்கலாம்ப்பா, ஆனா நீ ஒண்ணுமே தெரியாத ஒரு மனுஷனிடத்துல சண்டைக்கு போனதுனால, அவனுடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் போனதுனால உன்னோட நான் வழக்காடுவேன்னு சொல்லி கர்த்தர் ஒரு சாதாரணமான ஒரு மனிதனுக்காக தன்னை நேசிக்கிற மனிதனோட வழக்காடினார். நான் நம்புறேன், ஒரு தேவனோட நடக்கிற மனுஷனிடத்திலேயே கர்த்தர் வழக்காடுவாரே, ஆனால் ஒரு சாதாரணமான மனுஷனுக்காக கர்த்தர் தேவ மனுஷனிடத்துல வழக்காடுவாரானால், உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற உலகத்தான் இடத்துல கர்த்தர் வழக்காட மாட்டாரு? ஆண்டவருக்கு விரோதமான இடத்துல கர்த்தர் வழக்காட மாட்டாரு? கர்த்தருடைய ஊழியத்திற்கு விரோதமானவர்கிட்ட வழக்காட மாட்டாரு? நான் நம்புறேன், கண்டிப்பாக கர்த்தர் உங்கள் வழக்காடிகளோட வழக்காடுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்களோடு யுத்தம் பண்ணுகிறஇடத்துல நான் யுத்தம் பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு ஆண்டவர் அந்த வார்த்தையை பேசும்போது. நான் ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொன்னேன். இன்றைக்கு வேதத்தில் ஒரு மனுஷனை குறித்து நம்ம வாசிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள் 2 சாமுவேலின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்திலே 3வது வசனத்திலிருந்து நம்ம தொடர்ந்து வாசிக்க போகிறோம். 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாமா? எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்திலே 3வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அப்பொழுது தாவீது அந்த ஸ்திரீ யார் என்று விசாரிக்க ஆள் அனுப்பினான். போதும், நீங்கள் 4வது வசனத்தை, அப்பொழுது தாவீது ஆள் அனுப்பி அவளை அழைத்து வர சொன்னான். இப்பொழுது 5வது வசனத்தை வாசிக்கலாம். அந்த ஸ்திரீ கர்ப்பம் தரித்து தன் கர்ப்பவதி ஆனதென்று தாவீதுக்கு அறிவிக்கும்படி ஆள் அனுப்பினார். அப்பொழுது தாவீது, ஏத்தியனாகிய உரியாவை என்னிடத்தில் அனுப்பு என்று யோவாவின் அண்டைக்கு ஆள் அனுப்பினான். அப்படியே யோவாப் உரியாவை தாவீதிடத்திற்கு அனுப்பினான். உரியா அவனிடத்தில் வந்தபோது தாவீது அவனை பார்த்து, யோவாப் சுகமாய் இருக்கிறானா? ஜனங்கள் சுகமாய் இருக்கிறார்களா? யுத்தத்தின் செய்தி நற்செய்தியா என்று விசாரித்தான். பின்பு தாவீது உரியாவை நோக்கி, நீ உன் வீட்டிற்கு போய் பாத சுத்தி செய் என்றான். உரியா ராஜாவின் அரண்மனையிலிருந்து புறப்பட்ட போது ராஜாவினிடத்திலிருந்து உச்சிதமான பதார்த்தங்கள் அவன் பின்னாலே அனுப்பப்பட்டது. ஆனாலும் உரியா தன் வீட்டிற்கு போகாமல் ராஜ அரண்மனையின் வாசலிலே தன் ஆண்டவனுடைய எல்லா சேவகரோடையும் கூட படுத்து கொண்டிருந்தான். உரியா தன் வீட்டிற்கு போகவில்லை என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது தாவீது உரியாவை நோக்கி, நீ பயணத்திலிருந்து வந்தவன் அல்லவா? நீ உன் வீட்டிற்கு போகாதிருக்கிறது என்ன என்று கேட்டான். உரியா தன் தாவீதை நோக்கி, பெட்டியும் இஸ்ரவேலும் யூதாவின் கூடாரங்களிலே தங்கி என் ஆண்டவனாகிய யோவாபும் என் ஆண்டவனின் சேவகரும் வெளியிலே பாளையம் இறங்கி இருக்கையில் நான் புசிக்கிறதற்கும் குடிக்கிறதற்கும் என் மனைவியனுடைய சயானிக்கிறதற்கும் என்
என் வீட்டிற்கு பிரவேசிப்பேனோ? நான் அப்படி செய்கிறதில்லை என்று உம்முடைய பேரிலும் உம்முடைய ஆத்துமாவின் பேரிலும் ஆணையிட்டு சொல்லுகிறேன் என்றான். அப்பொழுது தாவீது உரியாவை நோக்கி, இன்றைக்கும் நீ இங்கே இரு, நாளைக்கு உன்னை அனுப்பி விடுவேன் என்றான். அப்படியே உரியா அன்றும் மறுநாளும் எருசலேமிலே இருந்தான். தாவீது அவனை தனக்கு முன்பாக புசித்து குடிக்கிறதற்கும் அழைத்து அவனை வெறிக்கவும் பண்ணினான். ஆனாலும் அவன் தன் வீட்டிற்கு போகாமல் சாயங்காலத்திலே தன் ஆண்டவரின் சேவகரோடே தன் படுக்கையில் படுத்து கொண்டான். காலமே தாவீது யோவாபுக்கு ஒரு நிருபத்தை எழுதி உரியாவின் கையிலே கொடுத்து அதை அனுப்பினான். அந்த நிருபத்திலே மும்முரமாய் நடக்கிற போர்க்களத்திலே நீ உரியாவை நிறுத்தி அவன் வெட்டுண்டு சாகும்படி அவனை விட்டு பின்வாங்குங்கள் என்று எழுதியிருந்தான். அந்தபடியே யோவாப் அந்த பட்டணத்தை சூழ காவல் போட்டிருக்கையில் பராக்கிரமசாலி இருக்கிறார்கள் என்று தான் அறிந்த இடத்தில் உரியாவை நிறுத்தினான். பட்டணத்து மனுஷர்கள் புறப்பட்டு வந்து யோவாவோட யுத்தம் பண்ணுகையில் தாவீதின் சேவகராகிய ஜனத்தில் சிலர் பட்டார்கள். ஏத்தியனாகிய உரியாவும் செத்தான். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் வழக்காடுன ஒரு மனிதனை குறித்து தான் இங்கே நம்ம இன்றைக்கு வாசித்தோம். அவன் வேதம் சொல்லுகிறது உரியா என்கிற தாவீதினுடைய சேவகனாய் இருந்தான். தாவீது ஆண்டவருக்கு பயப்படுகிறவன், தாவீது ஆண்டவரோட நடக்கிறவன். ஆனால் உரியா அந்த அளவுக்கு ஆண்டவரோட நடந்ததாக சொல்லவில்லை. ஆனால் தன்னுடைய எஜமானனுக்கு மிகவும் உண்மையானவன். கர்த்தர் வழக்காடினது சாதாரணமான மனிதனோடைய அல்ல, தாவீதோடைய ஆண்டவர் வழக்காடினார். தாவீதிற்காக ஆண்டவர் நிறைய இடத்திலே வழக்காடினார். தாவீதிற்காக ஆண்டவர் சில ராஜாக்களிடத்திலே வழக்காடினார். தாவீதிற்காக ஆண்டவர் சவுலிடத்திலே வழக்காடினார். தாவீதிற்காக பெரிய பெரிய நபர்களோடு ஆண்டவர் வழக்காடினார். நாபால் என்ற ஒரு மனிதனுக்காக வழக்காடினார். ஆனா முதல் முறையா இன்னொரு மனிதனுக்காக கர்த்தர் தாவீதினிடத்திலே வழக்காடினார் என்று இந்த சம்பவத்திலே வாசிக்கிறோம். இந்த சம்பவத்துல தாவீது இந்த உரியா என்பவனுக்காக ஏன் வழக்காடினார்? சரி, தாவீது ஆண்டவருடைய பிள்ளை அல்லவா, ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்ற தாசன் அல்லவா, சரிப்பா நீ தப்பு பண்ணிட்ட, நான் உன்னை மன்னிச்சு விடுறேன் அப்படின்னு ஆண்டவர் தாவீதை மன்னிச்சு விடலாம்ல. ஏன் ஆண்டவர் உரியாவுக்காக கர்த்தர் வழக்காடினார்? அவன் ஜெபிக்காம இருந்த போதிலும் ஏன் ஆண்டவர் வழக்காடினார்னா 3 காரியம் என் இருதயத்தை தொட்டது. நம்பர் 1, முதலாவதாக நான் இந்த பகுதியில் வாசிக்கும் போது ஒன்றை நான் நம்பினேன், இந்த உரியாவிற்காக கேட்கிறதற்கு கூட யாருமே இல்லை. கவனிங்க, தாவீது அந்த உரியாவை தன்னுடைய அங்க யுத்தத்திலிருந்து வர சொல்லி உரியாவுடைய மனைவி குளித்து கொண்டிருக்கும் போது இவன் மேல உப்பரிகளை இருந்து பார்த்து கொண்டிருக்கிறான். பார்க்கும்போது அந்த சகோதரனுடைய பார்த்ததுனால அந்த இச்சையிலே விழுந்தான். இச்சையிலே விழுந்தது மட்டுமல்ல, அவன் அந்த உரியாவுடைய மனைவி பத்சேபாளிடத்திலே தவறாக அவன் நடந்து கொண்டான். தவறாக அவன் நடந்து கொண்டது நிமித்தமாக இப்பொழுது அவள் கர்ப்பம் தரிக்கிறாள். அவள் கர்ப்பம் தரிச்சு தன்னுடைய அந்த ராஜாவுக்கு சொல்லி அனுப்புறார், இந்த மாதிரி நீங்க கணவனார் இல்லாத போது என்னிடத்துல இருந்தீங்க, அதனால நான் இப்ப கர்ப்பவதி ஆயிருக்கிறேன், நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு ஆள் அனுப்பி சொல்லுகிறார். உடனே தாவீதுக்கு உடனே ஒரு குறுக்கு புத்தி வருது, ஒன்னு பண்ணலாம். உடனே யோவாப்பை அழைத்து இவன் என்ன பண்றான் அப்படின்னா, நீ ஒன்னும் யுத்தத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லப்பா, அங்க யுத்தத்துக்கு போறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, நீ ஒண்ணு பொண்ணு, நீ வீட்டுக்கு போய் உன் மனைவியோட சந்தோஷமா இரு அப்படின்னு அனுப்பி விடுறாரு. அனுப்பி விடுறது மட்டும் இல்ல, இவன் தன்னுடைய வீட்டுக்கு போயிட்டான்றதுக்காக நிறைய பதார்த்தத்தை பின்னாடி அனுப்பி வைக்கிறாரு. ஒரு ராஜா யாருக்குமே அதை செய்ய மாட்டாரு. இதுவரைக்கும் அவனுடைய ராஜ்ய பாரத்திலே இருக்கிற ஒரு சேவகனுக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தாவீது பண்ணினதே இல்லை. ஆனா தன்னுடைய தவறை மறைக்க வேண்டும் என்கிற ஒரே காரணத்திற்காக இவன் என்ன பண்றான் தெரியுமா? உரியா போனதுக்கு பிற்பாடு அவனுக்கு பின்னாடி பதார்த்தங்களை அனுப்பி வைக்கிறான். ஆனா இந்த உரியா போனது மாதிரி போயிட்டான். திரும்பி திரும்ப ராஜாவினிடத்துல இருக்கான். திரும்பி கேட்கிறான், டேய் என்னடா நீ வீட்டுக்கு போகலையா, இங்க உட்காந்து இருக்கிற, நான் தான் உன் மனைவி இடத்துல போவோம், வீட்டுக்கு போ சாப்பிடு அப்படின்னு சொன்னேன்ல. உடனே அவன் சொல்றான், ராஜா என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க? உங்களுடைய சேவகர்கள் யோவாப் படை தளபதி இவங்க எல்லாருமே யுத்தம் பண்றதுக்கு அங்க நின்று இருக்கிறாங்க. யுத்தம் நடந்துட்டு இருக்குது. நான் ஒரே ஒரு ஆள் சேவகன் என் வீட்டுல போய் சாப்பிடுவேனா, என் வீட்டுல போய் சந்தோஷமா இருப்பேனா, என் மனைவி இடத்துல சந்தோஷமா இருப்பேனா? நான் போக மாட்டேன் ராஜா, நான் போக மாட்டேன் அப்படின்னு அங்கேயே படுத்து கொண்டான். திரும்ப தாவீது அவனை பார்த்து சொல்றான், சரி இன்னைக்கு நீ படுத்துக்கோ, நாளைக்கு நான் உன்னை அனுப்பி விடுறேன், நாளைக்கு உனக்கு சொல்றேன் அப்படின்றாரு. நாளைக்கு சொல்ல முடியல, 2 நாள் தாண்டி திரும்ப அவனை என்ன பண்றான் அப்படின்னா, தன்னுடைய வீட்டுல அழைச்சு அந்த ராஜா அவனுக்கு சாப்பாடு கொடுத்து வேதம் சொல்லுது அவனை வெறிக்க பண்ணினான்.
எப்படியாவது இவனுடைய மனசை மாத்தி இவனை வீட்டுக்குள்ள போய் இவன் தன்னுடைய மனைவியோட சேர்ந்துட்டான் அப்படின்னா நம்ம பேர்ல தப்பு வராது, இந்த தப்பை மறைக்கலான்றதற்காக ஒரு ராஜா, ஆண்டவரோட நடக்கிறவன், ஒரு பரிசுத்தவான், தேவனுக்கு இருதயத்திற்கு ஏற்ற தாசன் தன்னுடைய பாவத்தை மறைக்கிறதற்காக உரியாவை வெறிக்க பண்ணினான். ஆனாலும் அவன் எவ்வளவோ குடிச்சிருந்தாலும் நிதானமா இருந்தான். என் வீட்டுக்கு மட்டும் நான் போக மாட்டேன், என் வீட்டுக்கு மட்டும் போக மாட்டேன். இவன் வீட்டுக்கு போகலன்ற செய்தி அறிஞ்ச உடனே அடுத்த ஒரு குறுக்கு புத்தி வருது பாருங்களேன். ஒரு லெட்டர் எடுத்து அந்த லெட்டர்ல எழுதுறான். என்ன எழுதுறான் தெரியுமா? இந்த மாதிரி யுத்தம் மும்முரமா நடக்கும்போது உரியாவை முன்னாடி நிறுத்துங்க, உரியாவை முன்னாடி நிறுத்தி நல்ல யுத்தம் வரும்போது நீங்க எல்லாம் விலகிருங்க, ஆப்போசிட்ல இருக்கிறவன் வெட்டும் போது முதல்ல உரியா செத்துறட்டும், உரியாவை கொன்றுங்க. அவனுடைய கையில லெட்டர் கொடுத்து விடுறான். யோவாப் கையில லெட்டர் போகுது. யோவாப் பிரிச்சு படிச்சு பார்க்கறான், இவனை கொன்றுங்கன்னு எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா இந்த யோவாப் உரியாவை ஏன் ராஜா நீங்க கொல்லணும்? உரியாவை எதுக்கு கொல்லணும்? உரியாவை கொல்ல வேண்டிய அவசியம் இல்லைல்ல. அவன் ஒரு நல்ல சேவகன், அவன் இதுவரைக்கும் ஒரு தீமையை கூட செய்யல. நம்முடைய இஸ்ரவேல் ஜனத்துல யுத்தத்துல நிற்கிற ஒருத்தர் கூட சாகக்கூடாது, அதுதான் நமக்கு மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு தாவீதினிடத்துல யாருமே உரியாவுக்காக கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லை. உரியாவுக்காக உரியாவை கொல்ல வேண்டாம், உரியா என்ன தப்பு பண்ணனா அப்படின்னு அவன் பட்சத்திலே வழக்காடுவதற்கு என்று ஒருத்தர் கூட இல்லை. அதனாலதான் என் ஆண்டவராகிய தெய்வம் உரியாவுக்காக தாவீதினிடத்தில் வழக்காடுகிறார். எப்பா நீ நினைச்சிருக்கிற இவனுக்காக வழக்காட யாரும் இல்ல, இவனுக்காக கேட்கறதுக்கு யாரும் இல்ல, இவனை என்ன வேணாலும் பண்ணலாம், இவனை என்ன வேணாலும் திட்டலாம், இவனை எப்படி வேணாலும் நடத்தலாம் அப்படின்னு நினைச்சு அவனை கேட்கறதற்கு யாரும் இல்லைன்னு நினைச்சு இவ்வளவு பெரிய தப்ப நீ பண்ணிட்டல்ல. உரியாவுக்காக வழக்காடுவதற்கு யாருமே இல்லைன்னாலும் உரியாவுக்காக நாம் வழக்காடுவேன்னு கர்த்தர் வழக்காடினார், கர்த்தர் வழக்காடினார். இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளையே, ஒருவேளை நீங்கள் அந்த சூழ்நிலையிலே காணப்படலாம். பாஸ்டர் என்னை திட்டுனா கூட கேட்கறதுக்கு யாரும் இல்லை, என்னை அடிச்சா கூட கேட்கறதுக்கு யாரும் இல்லை, எங்க அம்மா இல்லை, எங்க அப்பா இல்லை, என் சகோதரன் இல்லை, என்னை கேட்கறதுக்கு யாரும் இல்லை, என் கணவனார் என்னை கஷ்டப்படுத்துற, என் மனைவி என்னை கஷ்டப்படுத்துறாங்க. இன்னைக்கு சட்டமெல்லாம் என் மனைவிக்காக இருக்கிறது, பெண்களுக்காக இருக்கிறது. ஆனா எனக்காக வழக்காடுறதுக்கு யாரும் இல்லை பாஸ்டர், எனக்காக யாரும் வழக்காடுறதுக்கு வர்றதில்ல. நான் ஒரு தனி மனிதனாக்கப்பட்டிருக்கிறேன், எனக்காக யார் வழக்காடுவா, எனக்காக யார் பேசுவா? ஆனா ஆண்டவர் இன்றைக்கு அப்படிப்பட்ட இருதயத்தோட இருக்கிற ஒவ்வொருத்தரையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உனக்காக வழக்காடுவதற்கு யாருமே இல்லை என்றால் நான் உனக்காக வழக்காடுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உன்னுடைய ஊழியத்திற்காக வழக்காடுவதற்கு யாரும் இல்லாமல் இருக்கலாம். எதிரி பெரியவனா இருக்கலாம், எதிரி பணக்காரனா இருக்கலாம், எதிரி அரசியல்வாதியா இருக்கலாம், எதிரி சமுதாயத்தில் உயர்ந்த மனிதனா இருக்கலாம், எதிரி பெரிய பெரிய ஒருவேளை அவன் பெரிய பெரிய பொறுப்புகளிலே இருக்கிறவனா இருக்கலாம். உன்னை கேட்கிறதற்கு யாரும் இல்லைன்னு நினைச்சு உங்களோட வழக்காடுறவங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் அவர்களோட வழக்காடுவேன், நான் அவர்களோட வழக்காடுவேன். என்னுடைய கர்த்தர் இந்த உரியாவுக்காக ஏன் வழக்காடினார் அப்படின்னா, அவனுக்காக கேட்கறதுக்கு யாருமே இல்லை, அவனுக்காக கேட்கறதுக்கு யாருமே இல்லை. இப்படி ஒரு போர்ச்சேவனுக்கு வருமா? சொந்த மனைவி கூட அவனுக்காக கேட்கலங்க. ராஜாவுக்கு சப்போர்ட் பண்ணி, ராஜாவுக்கு உடந்தையா இருந்து, என் கணவனாரை மட்டும் என் வீட்டில் விட்டுருங்க, என் கணவனாரை மட்டும் கொன்றாதீங்க, பரவாயில்ல, இந்த விஷயத்தை நான் ஏத்துக்கிறேன், இந்த காரியத்தை நான் ஏத்துக்கிறேன். மனைவி கூட அவனுக்காக வழக்காடுவதற்கு இல்லை. இல்லை அப்படின்னா அந்த வீட்டில் யாராவது ஒருத்தர் அவனை குடிக்க பண்ணும்போது, ஏன் ராஜா இப்படி பண்றீங்க, ஏன் ராஜா இப்படி பண்றீங்க, நீங்க பண்ணினதே மகா பெரிய கொடுமை, அதோட சேர்ந்து இந்த கொடுமையை நீங்க செய்யலாமா? வேண்டாம் ராஜா, விட்டுருங்க ராஜா, அவனை விட்டுருங்க ராஜா. அப்படி அந்த இடத்துல கேட்கறதுக்கு யாரும் இல்லை. லெட்டரை கொண்டு வந்து கொடுக்குறானே யோவாபு, சே அவனுக்கு ஒரு இறக்கம் வேண்டாம்? சரி, இப்படிப்பட்ட ஒரு லெட்டரை இவனோட கொடுத்துட்டு இருக்கிறாரு. இந்த யோவாபு மாதிரி நல்ல ஒருத்தனும் கிடையாது. இவனுக்காக நம்மளாவது வழக்காடி ராஜாவிடத்துல கேட்போம், நம்ம ஒரு லெட்டரை அனுப்புறோம், இவனை ஏன் கொல்றீங்க, இவனை கொல்றதுக்கு என்ன ரீசன் நான் தெரிஞ்சுக்கலாமா, காரணம் தெரிஞ்சுக்கலாமா? அப்படி கேட்கறதுக்கு படை தளபதியாகிய யோவாபு கூட அந்த இடத்துல இல்லை. நீ நினைச்ச என் பிள்ளைக்காக வழக்காடுறதுக்கு யாருமே இல்லைன்னு நினைச்சியா, என் பிள்ளைக்காக யுத்தம் பண்றதுக்கு யாரும் இல்லைன்னு நினைச்சியா, என் பிள்ளைக்காக கேட்கறதுக்கு யாரும் இல்லைன்னு நினைச்சியா? அதனாலதான் ஆண்டவரே இறங்கி வந்து தாவீதோட வழக்காடுகிறார், தாவீதோட வழக்காடுகிறார். இன்று ஆண்டவர் இந்த ஆராதனை வேளையில ஆண்டவர் உங்களிடத்துல பேசுறாரு, மகனே நான் உனக்காக வழக்காடுவேன், நான் உனக்காக வழக்காடுவேன். ஏன் உனக்காக வழக்காடுவேன் தெரியுமா? உனக்காக பேசுறதுக்கு யாரும் இல்லை. உன் மகளுக்காக நான் வழக்காடுவேன், உன் மகனுக்காக நான் வழக்காடுவேன்,
உன் பிள்ளைக்காக நான் வழக்காடுவேன், உன் தகப்பனுக்காக நான் வழக்காடுவேன், உன் சொத்துக்காக நான் வழக்காடுவேன், உன் வேலை ஸ்தலத்துல நான் வழக்காடுவேன். நானே வழக்காடுவேன். காரணம் என்ன அப்படின்னா, உன் பிள்ளைக்காக வழக்காடுவதற்கு யாரும் இல்ல, உன் மகளுக்காக வழக்காடுவதற்கு யாரும் இல்ல, உனக்காக வேலை ஸ்தலத்துல வழக்காடுவதற்கு யாரும் இல்ல. யாரும் வழக்காடுவதற்கு இல்லாத ஒரு மனுஷனுக்கு கர்த்தரே வழக்காடுவேன், நானே உனக்கு வழக்காடுவேன் என்று என் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் வழக்காடுவார், கர்த்தர் உனக்காக வழக்காடுவார். யாரும் இல்லாம இருக்கிறது நல்லதுதான் ஆண்டவருடைய பிள்ளைகளே. நீங்க நிறைய பேர் ஒருவேளை சோர்ந்து போயிருக்கலாம், எனக்காக வழக்காடுறதுக்கு ஒருத்தர் கூட இல்லையே பாஸ்டர். எங்க அம்மா இப்படி இருந்தா இப்படி இவன் பேசுவானா, எங்க அப்பா இருந்தா இவங்க இப்படி பேசுவாங்களா, என் கூட பிறந்த 4 அண்ணங்கள் இருந்தா இந்த மாதிரி என்ன நடத்துவாங்களா? நடத்த மாட்டாங்கல்ல. இல்லைன்னா நான் ஏதாவது கொண்டு வந்திருந்தா இப்படி பேசுவாங்களா? நான் அழகா இருந்தா பேசுவாங்களா? இல்லைன்னா என் குடும்பத்துல எனக்காக யாராவது பேசுனாங்கன்னா பேசுவாங்க. நான் வாயில்லாத பூச்சி பாஸ்டர், நான் ஒரு பெரிய சம்பாத்தியம் பண்றவனா இருந்தா என்னட்ட இப்படி இவங்க பண்ணுவாங்களா? ஆயிரக்கணக்கான கேள்விகளோடு இந்த சத்தத்தை யார் கேட்டுக்கொண்டிருந்தாலும் ஆண்டவர் சொல்லுறாரு, உங்களுக்காக எப்ப ஆண்டவர் வழக்காடுவார்னா, உங்களுக்காக வழக்காடுவதற்கு யாரும் இல்லாம இருக்கும்போது உங்களுக்காக இயேசு எழும்பி நிற்பார். கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுவார், ஆண்டவர் உங்களுக்காக வழக்காடுவார். ஆமென் சொல்லுங்கள். ஒரு நடந்த சம்பவம், ஒரு வயதான ஒரு தாயார், ரொம்ப வயசு, அவர்களுக்கு இருந்தது ஒரு சின்ன தோட்டம். அந்த தோட்டத்துல அந்த கொஞ்ச இடத்துல அவங்க கீரையை விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த கீரை தான் அவர்களுக்கு ஆகாரம். அந்த கீரையை வித்து தான் அவருடைய சாப்பாடு அவங்க சாப்பிட்டு இருந்தாங்க. ஆனா ரொம்ப ஆண்டவர் மேல பக்தியா இருக்கிறவங்க ஒவ்வொரு நாளும் அந்த கீரை தோட்டத்தை இவர்கள் பாதுகாத்துட்டு வந்தாங்க. இவர்களால அந்த வேலி போட முடியல, அது ரொம்ப பணம் அதிகமானதுனால அந்த வேலி போடல. இவங்களே அங்க இருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மாடு ஆடு ஏதாவது அந்த கீரையை தின்றதுக்காக வந்துச்சுன்னா இவங்க அடிச்சு துரத்திட்டு இருந்தாங்க. அப்போ ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ஆலயத்திற்காக அவங்க கிளம்புறாங்க. இப்ப வீட்டுல யாரும் இல்லை, கீரை தோட்டத்தை சுத்தி எந்த ஃபென்சிங்கும் இல்லை. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. சரி ஜெபம் பண்ணிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. ஆலயம் முடித்துட்டு திரும்பி வந்து பார்த்தா ஒரு மாடு நிறைய இடத்துல மிதிச்சு கீரைகளை நிறைய நாசம் பண்ணியிருக்கு. பக்கத்து வீட்டுக்காரருடைய மாடு. உடனே இவங்க அந்த பக்கத்து வீட்டுக்காரரை பார்த்து சொன்னாங்களாமா, ஐயா உங்களுக்கு பெரிய தோட்டம் இருக்குது, எனக்கு இருக்கிறதே ஒரு சின்ன தோட்டம், இந்த தோட்டத்துல உங்களுடைய மாடு இப்படி பண்ணிட்டு இருக்குது இல்ல, நீங்க கொஞ்சம் உங்க மாடை கட்டி வைங்க, இல்லைன்னா இந்த பக்கத்துக்கு கொஞ்சம் விடாம நீங்க பாதுகாத்துக்குங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த மனுஷன் சொன்னானாமா, மாடுன்னு ஒண்ணு இருந்தா அது மேயத்தான் செய்யும், நம்ம எப்படி அதை தடுத்து நிறுத்த முடியும்? அதுக்கு என்ன காதா இருக்குது, நான் போய் போகாத, இது அவ ஏரியா தொடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு என்ன நீ ஃபென்சிங்கா போட்டு வச்சிருக்கிற? நான் எல்லாம் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, போற மாடை நான் தடுத்து நிறுத்த முடியாது, நீ வேணும்னா ஃபென்சிங் போட்டு பாதுகாத்துக்கோ அப்படின்னு அந்த அம்மாட்ட சொல்லிட்டாங்களாமா. இவர்களுக்காக பேசுறதுக்கு யாரும் இல்லை. அடுத்த நாள் அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்திற்கு போகணும். அந்த கீரை தோட்டத்துக்கு முன்னாடி நின்று ஒரே ஒரு ஜெபம் மட்டும் செஞ்சாங்களாமா. அப்பா நான் ஊழியத்திற்காக ஆலயத்துக்கு போறேன், என் கீரை தோட்டத்தை நீங்க தூதர்களை கொண்டு காவல் வைங்க, எனக்கு தெரியாத ஆண்டவரே, நான் போயிட்டு வரும்போது பத்திரமா இருக்கணும்னு சொல்லி இவங்க ஆலயத்திற்கு கிளம்பி போயிட்டாங்க. ஆலயத்திற்கு கிளம்பி ஆராதனை முடிச்சுட்டு திரும்பி கீரை தோட்டத்தை பார்த்தா அப்படியே இருக்குது, எந்த சேதமுமே இல்லை. ஆனா அந்த பக்கத்து வீட்டுல இருக்கிற பசங்க மட்டும் கூடி பேசிட்டு இருக்காங்களாமா. இப்போ இவங்க திரும்பி பார்த்தா ஒருத்தன் கேட்டானாமா, அம்மா என்ன பண்ணீங்க, ஏதாவது மந்திரம் பண்ணீங்களா, ஏதாவது செய்வனை பண்ணிட்டு போனீங்களா? நான் ஒன்னும் செய்வன எல்லாம் ஒண்ணும் பண்ணலப்பா, நான் யாருக்கும் மந்திரம் பண்ணலப்பா. என்னப்பா அப்படின்னு கேட்டா, இல்ல என் மாடை நான் அவுத்து விட்டேன், உங்க இடத்துக்கு வரட்டும் தான் அவுத்து விட்டேன், இது போன வேகத்துல பட்டார்னு யாரோ ஒருத்தர் மாடை அடிச்சது மாதிரி தெரிச்சு ஓடி வந்துருச்சு. இல்லடா இப்படி பயப்பட்டு மாடி மிரண்டு போய் வருதுன்னு சொல்லி நான் திரும்பவும் உங்களுடைய ஏரியா பக்கமா நானே கூட்டிட்டு வந்தா என் இடத்தை தாண்டி உங்க இடத்துக்குள்ள வர்றதுக்குள்ள மாடு வரமாட்டேன்னு சண்டித்தனம் பண்ணுது, நீ என்ன பண்ணி வச்ச? உடனே இந்த அம்மா சொன்னாங்களாமா, நான் ஒன்றும் பண்ணலப்பா, ஆண்டவர் தூதர்களை கொண்டு என்னுடைய இடத்தை கர்த்தர் காப்பாற்றுகிறார், எனக்காக வழக்காடுவதற்கு அவர் தூதர்களை அனுப்பினார். என்னால உன்கிட்ட வழக்காட முடியாது, உனக்கு சண்டைக்கு வர முடியாது, உன் மாடை பத்திரப்படுத்த முடியாது, ஆனா நான் ஆராதிக்கிற தேவன் எனக்காக வழக்காடி அந்த மாடு என்னுடைய இடத்துல வராம பாதுகாத்த கர்த்தரை போல நல்லவர் இல்லைன்னு அந்த இடத்துல ஆண்டவர் ஆராதிச்சாங்களாமா. இன்று சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, யாரோ ஒருத்தருக்காக ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறாரு. ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, நான் உனக்காக வழக்காடுவேன். எப்ப நான் உனக்காக வழக்காடுவேன் தெரியுமா? உனக்குன்னு வழக்காடுவதற்கு யாரும் இல்லாம இருக்கும்போது. ஆப்போசிட்ல இருக்கிறவனுக்கு 10 பேர் வந்து நிக்கலாம், ஆப்போசிட்ல இருக்கிறவனுக்கு பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்து நிக்கலாம். நீ ஒரு தனியே ஆளாய், ஒரு தனியே மனிதனாய்
எனக்கு யாருமே இல்லையே, எனக்கு வக்கீல் இல்லையே, எனக்கு வக்கீலுக்கு கொடுக்கறதுக்கு பணம் இல்லையே அப்படின்னு யாரெல்லாம் மனசுல சோர்ந்து போய் வந்திருக்கிறீங்களோ, அருள்நாதர் இயேசு சொல்லுகிறார், நான் உனக்காக வழக்காடுவேன், நான் உனக்காக வழக்காடுவேன், நான் உன் பிள்ளைக்காக வழக்காடுவேன், நானே உனக்காக வழக்காடுவேன். நம்புறவங்க அப்படியே உங்க கையை மேல உயர்த்தி சத்தமா ஆண்டவரே நன்றி என்று சொல்லுங்க. சத்தத்தை உயர்த்தி நன்றி என்று சொல்லுங்க. எங்களுக்காக வழக்காடுகிற தேவன், எனக்காக வழக்காடுகிற தேவன். சொல்லுங்க, அவர் எனக்காக வழக்காடுகிறவர், அவர் எனக்காக வழக்காடுகிறவர், அவர் எனக்காக வழக்காடுகிறவர். எனக்கு யாரும் இல்லை என்று தெரிந்து எனக்காக வழக்காடுகிற கர்த்தர் அவர், எனக்காக வழக்காடுகிற கர்த்தர் அவர், எனக்காக வழக்காடுகிற தேவன். அல்லேலூயா. நீங்க சந்திக்க போகிற சூழ்நிலையில, நீங்க சந்திக்க போகிற பிரச்சனையில நான் நம்புறேன் உங்களுக்காக ஆண்டவர் யாரோ ஒருத்தரை கர்த்தர் எழுப்பி விடுவார். ஏன் அப்படின்னா, என் பிள்ளைக்காக யாருமே இல்லைன்னு சொல்லி கர்த்தர் அந்த இடத்துல யாரோ ஒருத்தரை கர்த்தர் உங்களுக்காக ஏற்பாடு பண்ணுவார். ஆமேன்னு சொல்லுங்க. யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது, யோசேப்பு தப்பு பண்றதற்காக அழைத்தவள் அந்த எஜமானனுடைய மனைவி, போத்திபாரினுடைய மனைவி. இவன் ஆசை வைக்கல, இவன் அப்படி பார்க்கவும் இல்லை, இவன் நல்லவன். ஆனா அந்த போத்திபாருடைய மனைவி தான் இவன் அப்படி நடத்தணும்னு நினைச்சாங்க. கடைசியில பாத்தீங்க அப்படின்னா ஒரு பொய் குற்றம் சாட்டி, இந்த மாதிரி அவன் என் கூட தப்பா நடக்கிறதுக்கு வந்தான், நான் அவனுடைய வஸ்திரத்தை பிடிச்சிட்டேன், அவன் ஓடி போயிட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான செய்தி. தன்னுடைய கணவனார் வருகிற வரைக்கும் அந்த வஸ்திரத்தை கையிலே வச்சிருந்தாலும் அவ வந்த உடனே இல்லாததும் பொல்லாததும் அவனை குறிச்சு போட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ சரி 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 கொஞ்சம் அமைதியா இருங்க, 2 பேருடைய தரப்புலையும் விசாரிக்கலாம், உங்க மனைவி சொல்றதையும் கேட்கலாம், யோசேப்பு சொல்றதையும் கேட்கலாம். எந்த இடத்துல தப்பு நடந்துச்சுன்னு நம்ம பார்த்து அதுக்கப்புறம் அவனை கொண்டு போய் சிறைச்சாலையில போடலாம் அப்படின்னு யோசேப்புக்காக யாராவது பேசுறதுக்கு ஆள் இருந்தாங்களா? யாராவது ஆள் இருந்தாங்களா? யாருமே இல்லை. யோசேப்பிற்காக வழக்காடுவதற்கு யாரும் இல்லை. அவனுக்கு சிறை தண்டனை கொடுத்த உடனே ஏன் அந்த சிறை தண்டனை அவனுக்கு கொடுக்குறீங்க? அந்த மாதிரி என்ன தப்பு பண்றான்? வழக்காடுறதுக்கு யாருமே இல்லை. ஆனா நான் நம்புறேன் யோசேப்பிற்காக வழக்காடுறதற்கு ஒருத்தர் இருந்தார். யோசேப்பிற்காக வழக்காடுறதுக்கு ஒருத்தர் இருந்தார். யோசேப்பிற்காய் கர்த்தர் வழக்காடினார், ஆண்டவர் வழக்காடினார். உனக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காதப்பா, உனக்காக பரிந்து பேசுறதுக்கு யாரும் இல்லைன்னு நினைக்கிறதைய, நான் இருக்கிறேன். இந்த வார்த்தை எத்தனை பேருக்கு தீர்க்க தரிசனமா வருதுன்னு எனக்கு தெரியல. ஆனா நேற்றைக்கு இரவில் ஆண்டவர் பேசும்போது நான் அதை தீர்க்க தரிசனமா நான் எடுத்துக்கிட்டேன். நீங்க போகிற இடத்துல, நீங்க எஜமானுக்கு முன்பாக நிற்கும் போது, நீங்க அந்த பிரச்சனைக்கு முன்பாக நிற்கும் போது நீங்க எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரிடத்துல கேளுங்க, தகப்பனே எனக்காக வழக்காடுறதுக்கு மனுஷன் யாருமே இல்லை ஆண்டவரே, எனக்காக பேசுறதுக்கு மனுஷன் யாரும் இல்லை ஆண்டவரே, நீங்க வழக்காடாதீங்க, உங்களுக்கு பலன் இல்லை, நீங்க வழக்காடுறதுக்கு யாரையோ ஒருத்தரை கூட்டிட்டு வந்து நிறுத்தாதீங்க. எனக்கு வழக்காடுறதுக்கு யாருமே இல்லைன்றதுக்காக யாரோ ஒருத்தரை பணம் கொடுத்து கூட்டிட்டு வந்து நிறுத்தாதீங்க, சொல்லி கூட்டிட்டு வந்து நிறுத்தாதீங்க. நீங்க விட்டுருங்க. உங்களுக்கு வழக்காடுவதற்கு யாரும் இல்லாததை கர்த்தர் பார்க்கிறார், ஆண்டவர் பார்க்கிறார். வழக்காடுவதற்கு யாரும் இல்லாததினாலே என்னுடைய ஆண்டவரே உங்களுக்காக இறங்கி வந்து உங்களுக்காக வழக்காடுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் வழக்காடுவாரே ஆனால் நான் நம்புகிறேன் நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். கர்த்தர் வழக்காடுவாரே ஆனால் உங்களுக்குத்தான் ஜெயம். கர்த்தர் வழக்காடுவாரே ஆனால் உங்கள் பக்கத்திலே இருக்கிற நியாயத்தை கர்த்தர் சொல்லுவார். கர்த்தர் வழக்காடுவாரே ஆனால் உங்கள் பக்கத்துல தான் ஆண்டவர் பேசுவார். கர்த்தர் வழக்காடுகிற மனுஷன் சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை, சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. தேவனே வழக்காடுவார். நான் யார்கிட்டையும் போய் நிற்க மாட்டேன் ஆண்டவரே, நான் எந்த உதவிக்காக கேட்க மாட்டேன் ஆண்டவரே, நான் வழக்காடுறதுக்காக வக்கீல்கிட்ட போக மாட்டேன் ஆண்டவரே, நான் காவல்துறைக்கு போக மாட்டேன் ஆண்டவரே, நான் அரசியல்வாதிகள்கிட்ட போக மாட்டேன் ஆண்டவரே. எனக்காக வழக்காட யாரும் இல்லை, எனக்காக நீங்க தான் வழக்காடணும். சொல்லுங்க, பிரச்சனைக்கு முன்னாடி சொல்லுங்க, மனுஷனுக்கு முன்னாடி எனக்காக நீங்க வழக்காடுங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுவதற்கு வல்லவராக இருக்கிறார். நான் நம்புறேன் நம்முடைய திருச்சபை 2005வது வருஷம் ஆரம்பிக்கப்பட்டு இத்தனை ஆண்டுகளும் வருகிறது. எத்தனை பேர் யுத்தம் பண்ணுவதற்காக வந்திருக்கிறார்கள், எத்தனை பேர் வழக்காடுவதற்காக வந்திருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய பலிபீடத்திலிருந்து சொல்கிறேன், இன்று வரைக்கும் யாரிடத்திலும் நான் வழக்காட போனதில்லை, பலன் இருந்தும் வழக்காட போனதில்லை. ஒரு விசை திருச்சபையில இருக்கிற இந்த கண்ணாடி எல்லாம் அடிச்சு உடைக்கப்பட்டிருக்கிறத ஒரு காவல்துறை அதிகாரி பார்த்துட்டு என்கிட்ட வந்து சொன்னாரு, இது ஏன் இப்படி உடைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டாரு. உடனே நான் சொன்னேன், ஒருத்தர் கல்லை தூக்கி எடுத்து உடைச்சு போட்டாரு அப்படின்னு. அப்படி உடைச்சு போட்டாருன்னு சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு.
என்ன கல்லு தூக்கி உடச்சிட்டாருன்னு சொல்லிட்டு நீங்க அசால்ட்டா சொல்லிட்டு இருக்கிறீங்க. யார் அவன்? கல்லை தூக்கி வீசடிச்சவன் அவன், சொல்லுங்க அப்படின்னு. உடனே நான் சொன்னேன், வேணாம் சார் வேணாம், நான் மன்னிச்சிட்டேன், நான் அவரை விட்டுட்டேன் அப்படின்னு. என்ன சொல்றீங்க? நீங்க என்ன மன்னிக்கிறது, நீங்க என்ன விடுறது? இன்னைக்கு கண்ணாடி அடிச்சு உடச்சிட்டா வேற ஏதாவது பண்ணிட்டு இருப்பான், அவன் அப்படியே விட முடியாது ஃபாஸ்டர். நீங்க உடனே கம்ப்ளைண்ட் கொடுங்க, நீங்க உடனே சொல்லுங்க. நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டார். யாருன்னு தெரியும் சார் அப்படின்னு. யாருன்னு தெரியும்னா இம்மிடியேட்டா எனக்கு சொல்றீங்க, நான் வந்து கண்டிப்பா ஆக்ஷன் எடுக்கணும். நான் ஆக்ஷன் எடுத்தாதான் அவன் அடுத்து ஒரு பிரச்சனையும் பண்ண மாட்டான் அப்படின்னு சொன்னாரு. எத்தனையோ இடத்துல கேட்டாரு, நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க ஃபாதர், அவன் வந்து திரும்ப பிரச்சனை பண்ணுவான் நினைக்காதீங்க, நான் பாத்துக்கிறேன், நான் இருக்கிறேன் என்னமோ சொன்னாரு. ஆனா நான் மனசுக்குள்ள ஸ்ட்ராங்கா டிசைட் பண்ணிட்டேன், இல்ல நான் யாரோ ஒருத்தர்கிட்ட சொல்லி அவனுக்காக வழக்காட மாட்டேன். நான் கர்த்தர் தான் வழக்காடணும், ஆண்டவர் தான் வழக்காடணும், ஆண்டவர் தான் நியாயம் தீர்க்கணும். கர்த்தரே தொடட்டும், கர்த்தரே சந்திக்கட்டும். ஆனா நான் இன்றைக்கு நம்புறேன், நம்ம ஒரு புதிதாய் ஒரு பெரிய ஆலயத்தை கட்டும் போது அந்த மனுஷன் அந்த ஆலயத்துக்குள்ள இருப்பான்னு நான் நம்புறேன். விசுவாசியா கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துவார். நான் எனக்காக ஆட்கள் வழக்காட மாட்டாங்க, கர்த்தர் திருச்சபைக்காக வழக்காடி அந்த மனுஷனை ரட்சித்து தொட்டு கொண்டு வந்து நிறுத்தலைன்னா அப்போ பாருங்க, கர்த்தர் மனுஷன் வழக்காடுனா தண்டனை மட்டும்தான் கொடுப்பான், ஆனா கர்த்தர் வழக்காடுனா ரட்சிப்பையே கொடுத்துடுவாரு. ஹல்லேலூயா. அதனால நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவருடைய பிள்ளைகளே, எப்போது ஆண்டவர் நமக்காக வழக்காடுவார்னா நமக்காக யாரும் இல்லாத போது கர்த்தர் நமக்காக வழக்காடுவார். அதனால வழக்காடுவதற்கு யுத்தம் பண்ணுகிறதற்கு யாரும் இல்லைன்னா நீங்க ஒரு ஆளை ஏற்பாடு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, வீட்டில் இருக்கிறவங்களுடைய கரத்தை பிடிச்சி சொல்லுங்க, இங்க ஆராதனையில் இருக்கிறவங்களுடைய கரத்தை பிடிச்சி சொல்லுங்க, உங்களுக்காக வழக்காடுவதற்கு யாருமே இல்லாத போது நீங்க யாரையும் கூப்பிடாதீங்க, உங்களுக்காக வழக்காட யாரையும் கூப்பிடாதீங்க. யாரும் இல்லாதவர்களுக்காய் கர்த்தரே, சொல்லுங்க, யாரும் இல்லாதவர்களுக்காய் கர்த்தரே வழக்காடுவார். ஹல்லேலூயா. ஆமோதிக்கிறீங்களா? நம்பர் 2, இரண்டாவதாக ஆண்டவர் எப்பொழுது உங்களுக்காக வழக்காடுவார், இல்லை என்றால் யாருக்காக ஆண்டவர் வழக்காடுவார்? இந்த அதிகாரத்தை நான் படித்துக்கொண்டே இருக்கும்போது எனக்கு ரொம்ப என்னுடைய மனதை தொட்ட இரண்டாவது காரியத்தை குறித்து நம்ம வாசிக்கலாமா? அதே 11ஆம் அதிகாரத்தில் 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் 7வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். உரியா அவனிடத்தில் வந்தபோது, 11ஆம் அதிகாரம் 7வது வசனம். உரியா அவனிடத்தில் வந்தபோது தாவீது அவனை பார்த்து, யோவாப் சுகமாய் இருக்கிறானா, ஜனங்கள் சுகமாய் இருக்கிறார்களா? இப்போ 9வது வசனத்தை வாசிக்கலாம். ஆனாலும் உரியா தன் வீட்டிற்கு போகாமல் ராஜா அரண்மனையின் வாசலில் தன் ஆண்டவனுடைய எல்லா சேவகரோடையும் கூட படுத்து கொண்டிருந்தான். ஹலோ, நல்லா கவனிங்க. நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, இந்த யோவாப் இப்பொழுது வந்துட்டாரு, ராஜா அரண்மனையில வந்துட்டாரு. இந்த அரண்மனைக்குள்ள ராஜா மட்டும் தனியா இல்ல, ராஜாவோட கூட சேர்ந்து கொஞ்சம் பேர் அங்க இருக்கிறாங்க. இப்போ ராஜா என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ வந்திருக்கிற, நீ பிரயாணத்திலிருந்து வந்த, நீ களைச்சிருப்பல்ல, நீ ரொம்ப களைப்பா இருப்பல்ல, நீ ஒண்ணு பண்ணு, நீ யுத்தத்திலிருந்து வந்ததுனால இவங்களோட சேர்ந்து படுக்காத, நீ உன் வீட்டுல போய் நிம்மதியா படுத்து தூங்கு அப்படின்னு சொல்றாரு. கவனிங்க, இப்போ பொதுவா நான் சொல்றேனே, ராஜா பர்சேவால கூட்டு பேசுறாரு, பர்சேவா இங்கேயும் அங்கேயும் வந்துட்டும் போயிட்டும் இருக்காங்க, கூட நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் ஒண்ணு நினைக்கிறேன், என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, எவனாவது ஒருத்தன் சொல்லியிருப்பான் இவன்கிட்ட, என்னடா உன் ஒய்ஃப் அடிக்கடி இங்க வந்துட்டு போகுது, உன் ஒய்ஃப் அடிக்கடி இங்க பார்த்த, ராஜா கூட்டு பேசிட்டு இருந்தாரு, என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லும் போது, எந்த ஆண்களானாலும் அப்படி சொல்லி இருந்தா கண்டிப்பா ராஜா என்னமா சொன்னாரு, தப்பா நினைக்கலன்னா கூட சரியா இல்ல ராஜா ஏதாவது சொன்னாரா, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கண்டிப்பா கேட்பாரு. ஆனா இந்த ராஜா கழுத்தை புடிச்சு வீட்டுக்குள்ள தள்ளுறாரு, நீ போ. நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? யுத்தத்துக்கு இந்த மாதிரி நம்மளை அனுப்பி இருந்தா, ரெஸ்ட் டைம் கிடைக்குதுன்னா, அப்பா சாமி இதாண்டா நமக்கு லக்கி அடிச்சிருச்சு, நம்ம எந்த வேலையும் பண்ண வேணாம்ப்பா, வீட்டுல போய் நிம்மதியா படுத்து தூங்கலாம்ப்பா, நம்ம அப்படிதான் நினைப்போம். ஆனா இந்த உரியா தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புல உண்மை உள்ளவன். அவன் சொல்றான், அத்தனை பேர் அங்க கஷ்டப்படுறாங்க, அத்தனை பேர் வெயிலையும் மழையிலையும் நிக்கிறாங்க, அத்தனை பேர் பாடுபட்டு இருக்கும் போது நான் மட்டும் என் வீட்டுல போய் சந்தோஷமா இருக்க, நான் இங்கே படுத்துக்கிறேன். இதுக்கு அர்த்தம் என்னன்னா, நான் நம்புறேன் உரியா உண்மை உள்ளவன். உரியா யாரு? சத்தமா சொல்லுங்க. நம்பர் 2, இரண்டாவது, ஆண்டவர் யாருக்காக வழக்காடுவார் தெரியுமா?
ஆண்டவர் யாருக்காக யுத்தம் பண்ணுவார் தெரியுமா? உங்க விஷயம் உண்மையாய் மட்டும் இருக்குமே ஆனால், நீங்கள் தவறு செய்யாதவர்களாய் இருப்பீர்களே ஆனால், உங்க பட்சத்துல நியாயம் இருக்குமே ஆனால், ஆண்டவருடைய பிள்ளைங்க அநியாயம் பண்றவனை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவசியமே இல்லை. ஏன் அப்படின்னா, உண்மையுள்ள ஒரு மனுஷனுக்காக என் கர்த்தர் வழக்காடுவார். ஆமோதியா, என் கர்த்தர் வழக்காடுவார். பாஸ்டர், நான் ஒரு தப்பும் பண்ணல பாஸ்டர், நான் ஒரு தீமையும் பண்ணல பாஸ்டர். அவன் சொல்றது மொத்தமும் பொய், அவன் போட்டிருக்கிறது மொத்தமும் பொய் கேஸ், அவன் பண்றது மொத்தமும் பொய் பாஸ்டர். திருப்புறான், திசையை திருப்புறான், எல்லாம் என் பக்கத்துல திருப்பி விட்டுட்டான். ஐயோ, இப்படி அவன் இருப்பான்னு எனக்கு தெரியல. நான் உண்மையா இருந்தேன், நான் இந்த காரியத்தை செய்யவே இல்லை, நான் நியாயமா இருந்தேன். ஆனா அவனுக்கு ஆள்பலம் இருக்கின்றதுக்காக அவன் என் பேர்ல எல்லா தப்பையும் போட்டுட்டான், எல்லாத்தையும் நான் செஞ்சது மாதிரி எனக்கு நேரா திருப்பிட்டான். நான் ஒரு தப்பு பண்ணல, நான் ஒரு தப்பு பண்ணல, நான் உண்மையா இருக்கிறேன் அப்படின்னு இந்த செய்தியை கேட்கிற யார் யார் அப்படி இருக்கிறீங்களோ, யார் அப்படி இருக்கிறீங்களோ, அது கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், அது மேனேஜரா இருக்கலாம், வேலைக்காரனா இருக்கலாம், உங்க பிள்ளையா இருக்கலாம், நான் கர்த்தருடைய சமூகத்துல இந்த ஆலயத்துல பலிபீடத்துல இருந்து தீர்க்க தரிசனமா சொல்றேன், நீங்க உண்மையா மட்டும் இருப்பீர்களே ஆனால் என்னுடைய கர்த்தர் யார் வழக்காடாட்டாலும் என் ஆண்டவரே உங்களுக்காக வழக்காடுவார். உங்க மேல யுத்தம் பண்ணுகிறவன் இல்பொருள் ஆவான். தாவீதிடத்துல ஆண்டவர் ஏன் வழக்காடுறாரு? இருதயத்திற்கு ஏற்ற தாசனிடத்துல ஏன் ஆண்டவர் வழக்காடுறாரு? தாவீது அப்படி நேச்சார் ஆண்டவர். ஆனா தாவீது ஜெபம் பண்றான், ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு இந்த சாபம் தொடர வேண்டாம், என்னை மன்னிச்சிருங்க. 51ஆம் சங்கீதத்துல சுத்த இருதயத்தை என்னில சிருஷ்டிங்க, நிலைவரமான ஆவி என் உள்ளத்துல புதுப்பிங்க, என் உள்ளத்துல உண்மை இருக்க விரும்புகிறேன், நான் தப்புதான்ப்பா அப்படின்னு அத்தனை டைம் மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறமும் ஆண்டவர் அவனுக்கு அந்த தண்டனையை கொடுக்கறதுக்கு என்ன காரணம்? இதுக்கு முன்னாடி எத்தனையோ இடத்துல ஆண்டவர் அவனை காப்பாத்தி விட்டாரு, கர்த்தர் அவனை வழக்காடினாரு. ஆனா இந்த இடத்துல ஆண்டவரே தாவீதுக்கு விரோதமா ஏன் எழும்பி நின்னாரு? வேற எதுக்காகவும் இல்லை. டேய், நீ ஒரு பொய்க்காரனுக்கு விரோதமா பேசினா கூட நான் விட்டுருப்பேன்டா. ஒரு துன்மார்க்கனுக்கு ஒய்ஃப் பண்ணி அப்படி பண்ணியிருந்தா கூட சரி, ஒருவேளை அவனை மன்னிச்சு விட்டா, நீ மன்னிப்பு கேட்ட மன்னிச்சு விட்டுருப்பேன். ஆனா உரியா யார் தெரியுமா? அவன் ஒரு நீதிமானுப்பா, அவன் உண்மை உள்ளவனுப்பா. அவனுக்கு போய் இந்த துரோகத்தை உனக்கு பண்ண தெரிஞ்சிருச்ச, நீ உண்மையை மறைச்சிடலான்னு நினைச்ச, கேட்கறதுக்கு யாரும் இல்லைன்னு நினைச்ச, அவ்வளவுதான் நான் நியாயம் அப்படின்னு நினைச்ச. உண்மை உள்ளவனுடைய பட்சத்துல நான் எழும்பி நிற்பேன். இன்றைக்கு இந்த ஜபத்துல இருக்கிற எல்லாரையும் தாழ்மையா கேட்கிறேன், நீங்க உண்மையா மட்டும் இருங்க, நீங்க உண்மையா மட்டும் இருங்க, நீங்க உண்மையா மட்டும் இருங்க. நீங்க வேற எதை குறித்து கவலைப்பட வேண்டாம். நீங்க பொய் சொல்லல, நீங்க திருடல, நீங்க கெட்ட வார்த்தை பேசல, நீங்க எதிர்த்து பேசல. அவங்க பட்சத்துல 1000 அவங்க சொல்லி சொல்லி எல்லாரையும் நம்ப வச்சாலும் உங்க அம்மா அப்பாவே அவங்க நம்ப வச்சுக்கலாம், சுத்தி இருக்கிற எல்லா சொந்தக்காரங்களையும் நம்ப வைக்கலாம். அதான் இன்னைக்கு கணவன் மனைவிக்கு நிறைய பேருக்கு பிரச்சனை வரும்போது, கணவன் கொஞ்சம் ஹெல்த்தா இருக்கிறாருன்னு வைங்களேன், கணவன் கொஞ்சம் வசதியா இருக்கிறாருன்னு வைங்களேன், மனைவி பேர்ல மொத்த தப்பையும் போட்டு இவர் நீதிமான் மாதிரி இருந்துருவார். மனைவி கொஞ்சம் ஹெல்த்தா இருக்கிறாங்கன்னு வைங்களேன், உடனே கணவன் பேர்ல எல்லா தப்பையும் போட்டுட்டு இவங்க நீதிமானா இருப்பாங்க. எல்லாருடைய பார்வைக்கும் கணவனார் தப்பா தெரிவாரு, எல்லாருடைய பார்வைக்கும் மனைவி தான் தப்பா தெரிவாங்க, எல்லாருடைய பார்வைக்கும் அவன் மட்டும் தான் தப்பா தெரிவான். ஏன் அப்படின்னா இவங்க உண்மையை எல்லாம் அழகா பூசி மொழிகி அழகா ரெடி பண்ணிட்டாங்க. அது ஆண்டவரிடத்துல நடக்காது, அது ஆண்டவரிடத்துல நடக்காது. ஒரு நாள் வரும், ஒரு நாள் வரும். எனக்கு தெரியும், இந்த செய்தியை கேட்கிற யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறாரு. இந்த செய்தியை கேட்கும் போது உன்னுடைய இருதயம் கலங்குது, உன்னுடைய இருதயம் அழுது, நீ கண்ணீர் விட்டு அழுற. பாஸ்டர், நான் உண்மை உள்ளவன், ஆனா என் பேர்ல தப்ப விதைச்சு இன்னைக்கு என்னை இப்படி உட்கார வச்சுட்டாங்க. நீ கவலைப்படாத மகளே, கவலைப்படாத மகனே, உனக்காக வழக்காடுகிற ஒரு இயேசு உண்டு, உனக்காக வழக்காடுகிற ஒரு ரட்சகர் உண்டு, உனக்காக என் தேவனாகிய கர்த்தர் அவர் வழக்காட போகிறார். அவர் வழக்காடும் போது பொய் நாவுகளை கர்த்தர் அறுப்பார், பொய் பேசுகிற நாவுகளை கர்த்தர் சங்காரமாக்கி உண்மையை பேசுகிற உன்னை நிலைநாட்டுவார், உண்மையை பேசுகிற உன்னை நிலைநிறுத்துவார். பொய் நாவு சங்கரிக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஆண்டவர் நமக்காய் வழக்காடுகிறவர், என் ஆண்டவர் எனக்காய் வழக்காடுகிறவர், என் ஆண்டவர் எனக்காய் வழக்காடுகிறவர். ஸோ ஒன்று நினச்சிக்கோங்க, நீங்க கதையை பெரட்ட வேண்டாம். நான் பொய் சொன்னாதான் அவங்க எல்லாம் நம்புவாங்க. நீங்க ஏன் பொய் சொல்றீங்க? நீங்க ஏன் பொய் சொல்றீங்க? இல்லை நான் அப்படி பண்ணினாதான் அவங்க. நீங்க அப்படி செய்யவே செய்யாதீங்க. நீங்க உண்மையா மட்டும் இருங்க.
அதான் முன்பு வாசித்தது போல யோசேப்பை குறித்து வேதத்துல நம்ம அதை ரொம்ப தெளிவா வாசிக்கிறோம். அவன் உண்மையா இருந்தான். ஆனா அவன் உண்மையா இருந்ததை அவங்க பிளஸ்ஸா எடுத்துட்டு அவனுக்காக கேட்கறதுக்கு யாரும் இல்லைன்றதுக்காக அவன் பேரிலே போய் காமிச்சு அவனை குற்றவாளியாக நிறுத்தி அவனை அப்படி கொண்டு போய் சிறைச்சாலையில தள்ளுனாங்க. ஆனா கர்த்தர் சிறைச்சாலையிலே கர்த்தர் அவனோடு இருந்து அவனை ஆசீர்வதித்து அவனை அந்த இடத்திலே தலைவனாய் நிறுத்தினார்ல. உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஹல்லேலூயா. எத்தனை நாள் புரட்டுவாங்க, எத்தனை நாள் பெரட்டுவாங்க, எத்தனை நாள் விரோதமாக எழும்புவாங்க. ரொம்ப நாள் செய்ய முடியாது, ரொம்ப நாள் செய்யவும் மாட்டாங்க. என்னைக்காவது ஒரு நாள் உண்மை வெளியே வரும். ஆமென் சொல்லுங்க. ஒரு நாள் உண்மை வெளியே வரும். அன்னைக்கு கர்த்தர் நீங்க நீதிமான்கள் என்கிறதை கர்த்தர் நிரூபிப்பார். உங்க பொண்ணு நீதிமான் என்கிறதை நிரூபிப்பார். உங்க பையன் நீதிமான்கிறத கர்த்தர் நிரூபிப்பார். வெளியரங்கப்படாத மறைபொருள் இல்லை, வெளியரங்கப்படாத மறைபொருள் இல்லை. நான் உண்மையாய் அதான் சுத்தமுள்ள கையோடு தான் ஆண்டவரை நான் அதை செஞ்சேன். சுத்தமுள்ள கையோடு தான் ஆண்டவரை நான் செஞ்சேன். அவங்க பட்சத்துல கர்த்தர் துணையாய் நிற்கிறவர், கர்த்தர் துணையாய் நிற்கிறவர். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா கையை மேல உயர்த்தி சொல்லுங்க, எனக்காக வழக்காடுகிற தேவன். சொல்லுங்க, எனக்காக வழக்காடுகிற ஒரு தேவன். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, நான் உண்மையா இருக்கும்போது எனக்காக வழக்காடுகிற ஒரு நல்ல தெய்வம். சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி. எனக்காக ஒரு ஒவ்வொருத்தரும் வீடுகளில் உட்கார்ந்து கூட சொல்லுங்க, ஆண்டவரே எனக்காக வழக்காடுகிற தெய்வம். அறிக்கை செய்யுங்க, அறிக்கை செய்யுங்க. நான் உண்மையா இருக்கும்போது எனக்காக வழக்காடுகிற ஒரு தெய்வம். ஹல்லேலூயா. ஆமென். 2009 வருடம் 2009 2009 வருடம் ஒரு பெரிய கன்வென்ஷன் கூட்டம் ஒழுங்கு செய்திருந்தோம். அந்த கூட்டத்திற்கு தேவ செய்தி கொடுக்கறதுக்காக பாஸ்டர் வெஸ்லி ஐயாவை அழைச்சிருந்தோம். அப்போ ரொம்ப சின்ன சர்ச், ஒரு 150-200 பேர் தான் அந்த சர்ச்சில் பிலிவராக இருப்பாங்க. சர்ச்சில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒருத்தரை கூப்பிட்டுட்டு அன்னைக்கு நான் தான் போஸ்ட் ஒட்டுவேன், நான் தான் நோட்டீஸ் கொடுப்பேன், நான் தான் சேர் போடுவேன். அன்னைக்கு வாலிபர்கள் எல்லாம் திருச்சபையில் இல்லை, ரொம்ப குறைவாக இருந்தாங்க. உடனே நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா 2-3 ஃப்ளெக்ஸ் அடித்து ஒவ்வொரு ஃப்ளெக்ஸையும் ஒவ்வொரு இடத்துல கொண்டு கட்டிட்டேன். அதில் ஒரு ஃப்ளெக்ஸை சிவானந்த காலனியில் இருக்கிற இடத்துல அந்த கார்னரில் அந்த பக்கத்தில் இருக்கிற ஒரு பூ கட்டுற அம்மா இடத்துல சேரை வாங்கிட்டு நைட்டு ஒரு 8 மணி இருக்கும், இருட்டாக இருந்துச்சு. நாம் போய் ஒரு இடத்துல அந்த குப்பைக்குள்ளே இறங்கி நான் ஒரு பக்கத்தில் கட்டுறேன், இன்னொரு பக்கத்தில் இன்னொரு பிரதர் கட்டுறாரு. ஆனால் நான் கட்டிட்டு நாங்கள் வந்துட்டோம். அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7:30 மணிக்கு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கூப்பிட்றாங்க, இங்கே வாங்க, அவசரமாக வாங்க, இந்த மாதிரி நீங்கள் ஒரு பேனரை கட்டியிருக்கிறீங்க, ஃபாதர் நீங்கள் தானே, உங்கள் பேனரை போய் இன்னொருத்தருடைய கொடி கம்பத்தில் கட்டியிருக்கீங்க, அந்த கொடியை அறுத்து போட்டிருக்கீங்க, நீங்கள் இம்மிடியட்டாக வரணும் அப்படின்னாங்க. நான் உடனே பயப்பட்டு வண்டியை எடுத்துகிட்டு போகிறேன். போனால் அந்த கொடி நான் கட்டின ஃப்ளெக்ஸ் கட்டின இடத்துல ஒரு 200 போலீஸ் நின்றுருக்குறாங்க கூட்டமாக. ஃபோட்டோ எடுக்கிறாங்க, பேப்பர் ஆட் கொடுக்குற ஆள் வந்துட்டாங்க. நான் உள்ளே போயிட்டே இருக்கிறேன். ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொல்கிறேன், நீங்கள் இங்கே வராதீங்க, வந்து அடிச்சிருவாங்க, நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துருங்க. சாயந்தரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் பார்த்தா தான் தெரியுது, அங்கே நான் கட்டின அந்த பேனரை வச்சு ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டாங்க. என்ன ஃபைல் பண்ணியிருக்காங்கன்னா, நைட்டோடு நைட்டாக நான் போய் அவங்களுடைய கொடியை அறுத்து கீழே போட்டுட்டு நம்முடைய சர்ச்சினுடைய பேனரை கட்டினேன் அப்படின்னு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிட்டாங்க. நான் சொல்கிறேன், சார் நான் அப்படியெல்லாம் பண்ணவே இல்லை சார், நான் போய் ஒரு பக்கத்தில் கயிறு தான் சார் கட்டினேன், என்னவா பண்ணுறது? அத்தனை பேர் சேர்ந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு, நீ ஒருத்தன் வந்து நிற்கிற. ஆனால் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க 100கணக்கான பேர் எல்லாரும் கூடுனாங்க. அப்படி மாலை மலர் தூக்கி முன்னாடி போடுறாரு. மாலை மலருடைய ஹெட்டிங் செய்தி என்ன தெரியுமா? அவங்களுடைய அந்த டீமுடைய பேரை போட்டு இந்த கொடியை அறுத்து கீழே போட்டுட்டு ஒரு மதத்தில் இருக்கிறவங்க இந்த கொடியை அவங்களுடைய கட்டிட்டாங்கன்னா அதில் பெரிய பேப்பர்ல எல்லாம் ஆடு ஃபோட்டோவோட வருது, தூக்கி போடுறாரு. நான் என்னப்பா பண்ண முடியும்? சார் உண்மை இது இல்லை சார், உண்மை இது இல்லைன்னு நீ சொன்னா நம்ப முடியுமா? என்ன பண்ணணும்? கோர்ட்டில் ஃபைல் பண்ணிட்டாங்க, எஃப்ஐஆர் போட்டுட்டாங்க, நீ கோர்ட்டில் போய் தான் அதை டீல் பண்ணிக்கணும் அப்படின்னாங்க. எனக்கா கோர்ட்டு போலீஸ் எதுவுமே பழக்கம் இல்லை. இப்போ இருந்த மாதிரி சர்ச்சு பெரிய சர்ச்சா இருந்திருந்தா கூட 10 லீடர்ஸை கூட்டு வாங்க பிரதர் போகலாம், பிறகு என்ன பிரச்சனை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டு போவோம். அன்னைக்கு கூட்டிட்டு போறது கூட யாருமே இல்லை. அன்னைக்கு தனி ஒரு ஆளா கோர்ட்டுக்கு உள்ள போறேன். ஆனா ஆண்டவர் பெரியவர். அங்க என்ன பண்ணியிருந்தார் தெரியுமா? கோர்ட்ல எனக்காக ஒருத்தரை கர்த்தர் அங்க வச்சிருந்தார். கோர்ட்ல உள்ள போறேன், என் ஃபைலை எடுத்து பார்த்த ஒருத்தர், நீங்க ஃபாதர் அப்படின்னு கேட்டாங்க. ஆமா அப்படின்னு. சரி பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன்,
எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டார். சார் உங்களுக்கு நான் என்ன ஹெல்ப் பண்ணணும் சொல்லுங்கள் சார் அப்படின்னா. இல்லை, என் ஒய்ஃபுக்கு நாளைக்கு ஆப்ரேஷன், அவங்களுக்கு ஒரு மேஜர் ஆப்ரேஷன். இந்த ஆப்ரேஷனில் அவங்க மறிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாங்க. பிழைக்கிறது ரொம்ப கடினம்ன்றாங்க. நீங்கள் ஒரு ப்ரேயர் பண்ணீங்க அப்படின்னா என் மனைவிக்கு ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும்னு நான் நம்புறேன்னாரு. அதே இடத்துல அவருடைய கையை பிடிச்சி ஜெபம் பண்ணிட்டேன். ஜெபம் பண்ணி 3 நாள் தாண்டி அவர் கால் பண்ணுறாரு, ஃபாதர் ஆப்ரேஷன் வெற்றியாக நடந்துருச்சு, என் மனைவி கண்ணை முழிச்சிட்டாங்க, கர்த்தர் உங்க ஆண்டவர் என் மனைவியை விடுதலை ஆக்கிட்டாரு. அடுத்த வாய்தாவுக்கு நான் உள்ள போறேன், கோர்ட்டுக்குள்ள போறேன். அவர் சொல்றாரு, நீங்க ஒண்ணுமே சொல்ல வேண்டாம், நீங்க கூண்டுல போய் நில்லுங்க, மற்றது எல்லாத்தையுமே ஜட்ஜிட்ட நான் பேசிட்டேன், ஜட்ஜி கேட்கறதுக்கு மட்டும் பதில் மட்டும் சொல்லுங்க. நான் கூண்டுக்குள்ள போய் நிக்கிறேன், என்ன கேட்க போறாங்களோ அப்படின்னு. அந்த கூண்டுக்குள்ள போய் நிற்கும் போது ஜட்ஜ் அங்கிருந்து கேட்கிறாரு, உங்க பேர் என்னன்னு கேட்டாரு. நான் உடனே சொன்னேன், என் பேர் பென்ஸ் அப்படின்னு. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டார். சர்ச்சில் பாஸ்டரா இருக்கிறேன்னு சொன்னேன். சொன்ன உடனே சரி ஓகே நீங்க போங்க அப்படின்னாரு. அவ்வளவுதான். வெறும் 700 ரூபாய், 700 ருபீஸ். அந்த 700 ருபீஸையும் நான் கொடுத்துட்றேன்னு அவரு. அந்த 700 ரூபாய் நான் கட்டிடுறேன், நீங்க ஏன் கட்டுறீங்க, என் மனைவிக்கு இவ்வளவு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செஞ்சிருக்கிறாரு. ஸோ அப்படின்னு அந்த பிரச்சனை ஒண்ணுமே இல்லாம, ஏன் அப்படின்னா நம்ம பேர்ல உண்மை இருக்குமே ஆனால், நம்ம நியாயமா இருப்போமே ஆனால், நம்ம பேர்ல எந்த தப்பும் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல நமக்காக வழக்காடுறதுக்கு இயேசு அங்க வந்து நிற்பாரு. யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் கூட இல்லை, கூப்பிட வேண்டிய அவசியம் கூட இல்லை. நியாயம் உள்ளவர்கள், உண்மை உள்ளவர்கள் பட்சத்துல கர்த்தர் வந்து நிற்பாரு, கர்த்தர் வந்து நிற்பாரு. ஸோ அதனால நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, ஆண்டவர் உங்களுக்காக வழக்காடணுமா, ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணணுமா, நீங்க உண்மையா மட்டும் இருங்க, நீங்க உண்மையா மட்டும் இருங்க. உள்ளதை உள்ளதுன்னு சொல்லுங்க, இல்லாததை இல்லாததுன்னு சொல்லுங்க, மற்றதை அவர் பார்த்துக்குவாரு. ஹல்லேலூயா, ஆமென். இந்த வசனத்தை படிக்கும்போது எனக்கு இந்த உரியா மேல ரொம்ப பாவமா இருந்துச்சு. நானே இவ்வளவு இறக்கப்படுறேன்னா கர்த்தர் இறங்க மாட்டாரு. தாவீதுக்கு ஒரு தண்டனை கொடுக்கும்போது ஆட்களை எண்ணுனா அப்படின்ற ஒரு தப்புக்காக தண்டனை கொடுக்க போறாரு. உடனே தாவீது வந்து, ஆண்டவரே இதை செய்யாதீங்கன்னு சொன்ன உடனே அவன்கிட்டே போய் கேட்டுட்டு இருக்கிறாரு. சரி சரி சரி, நான் உன்னை தண்டிக்கல, 3 தண்டனை முன்னாடி வைக்கிறேன், எதையாவது ஒண்ண செலக்ட் பண்ணிக்கோன்றாரு. அவ்வளவு டீப்பா தாவீதோட இருந்தவர். தண்டனையை கொடுக்கறத கூட அவன்கிட்ட கேட்டு கொடுத்த ஆண்டவர். அதுவும் அந்த 3 தண்டனையும் அவனுக்கு கிடையாது, ஜனங்களுக்கு தான் ஆண்டவர் கொடுக்குறாரு. அப்படி நேசிச்சவர் இந்த விஷயத்துல மட்டும் தாவீது இடத்துல நோ டிஸ்கஷன். ஆண்டவர் டிஸ்கஷனே பண்ணல. ஏன் இப்படி பண்ணுனேன்னு கூட கேட்கல, டைரக்டா தண்டனை மட்டும் தான் கொடுத்தாரு. என்ன பண்ணிட்டு இருக்கிற? ஏன் அப்படின்னா உரியா உண்மை உள்ளவனப்பா, உரியா வேலையில உண்மை உள்ளவன். அவ்வளவு சொல்லி கூட அவன் வீட்டுக்கு போனானடா. அத்தனை பேரும் பாடுபடும் போது நான் ஏன் வீட்டுக்கு போகணும் தானே கேட்டான். அவன் ஒரு நிமிஷம் கூட உன்னை தப்பா நினைக்கலையே, ஒரு நிமிஷம் கூட உன்னை தப்பா நினைக்கலையே. ஹல்லேலூயா. ஸோ அவனை தான் கர்த்தர் நோக்கி பார்த்தார். அதனால ஆண்டவர் உங்களுக்காக வழக்காடுவார். கர்த்தர் நீங்க வாக்கு கொடுக்குறார், நான் உனக்காக வழக்காடுவேன். எப்போ தெரியுமா? நீங்க உண்மையா இருந்தா கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுவார். நம்பர் 3, 3வது ஒரு காரியத்தை வேகமா உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போறேன். இந்த 3வது, ஆண்டவர் இந்த உரியாவுக்காக ஏன் வழக்காடினார், தாவீதினிடத்துல ஏன் வழக்காடினார் அப்படின்னு நான் வேதத்துல வாசிக்கும் போது, நீங்கள் 11ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 11ஆம் அதிகாரம் வாசிக்கும் போது நம்ம 11ஆம் அதிகாரத்தை வாசிக்கலாம். 17வது வசனத்தை வாசிக்கலாமா? இல்ல 14 வாசிக்கலாம். காலமே தாவீது யோவாபுக்கு ஒரு நிருபத்தை எழுதி உரியாவின் கையில் கொடுத்து அனுப்பினான். அந்த நிருபத்திலே மும்முரமாய் நடக்கிற போர் முகத்திலே நீங்கள் உரியாவை நிறுத்தி அவன் வெட்டுண்டு சாகும்படி அவனை விட்டு பின்வாங்குங்கள் என்று எழுதியிருந்தது. ஹலோ, கவனிங்க ஒரு நிமிஷம் எல்லாரும். ஒருத்தனுடைய கையில ஒரு லெட்டர் கொடுக்கப்படுது, அது ஓலை சுருள் மாதிரி. அதுல என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, யாருடைய கையில லெட்டர் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த மனுஷனை, உரியாவை யுத்தம் மும்முரமா நடக்கும்போது அவனை என்ன பண்ணுங்க, முன்னாடி விட்டுட்டு நீங்க என்ன பண்ணிருங்க, பின்வாங்குங்க. தன்னை கொல்றதற்காக தான் கையில எழுத கொடுக்கப்பட்டிருக்கிற லெட்டரை பிரிச்சு படிச்சு பார்க்கணுன்ற ஒரு எண்ணம் கூட உரியாவுக்கு என்ன பண்ணல, வரவே இல்லை. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நீங்க வாசிங்க அடுத்து. அப்படியே யோவாப் அந்த பட்டணத்தை சூழ காவல் போட்டிருக்கையில் பராக்கிரமசாலிகள் இருக்கிறார்கள் என்று தான் அறிந்த இடத்தில் உரியாவை நிறுத்தினான்.
ஹலோ, உரியா ஒரு சாதாரணமான ஒரு ஆள், உரியா சாதாரணமான ஒரு சேவகன். இவன் அவ்வளவு பெரிய பராக்கிரமசாலி அல்ல. யுத்தத்துல எப்பொழுதுமே முன்னாடி நிறுத்துறவங்களை வந்து பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் நிறுத்துவாங்க. ஃபர்ஸ்ட் நல்ல யுத்தம் பண்றவங்களை நிறுத்திட்டு அப்படியே படிப்படியா குறையும். ஆனா இவன் ஒரு 4வது 5வது கேட்டகரியில நிற்கக்கூடியவன். இப்போ 4வது 5வது கேட்டகரியில இருக்கிற ஒரு ஆளை, ஊர்ல இருந்து இப்ப வந்த ஆளு, இங்க என்ன நடந்துச்சு, எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துச்சு எதுவுமே அவனுக்கு தெரியாது. அவனை தூக்கி முன்னாடி போட்டா அவனால கண்டிப்பா யுத்தத்துல எதுவும் பண்ண முடியாது, அது எல்லாருக்குமே தெரியும். ஆனா இவனை தூக்கி பராக்கிரமசாலிகள் இருக்கிறார் என்று தெரிந்து அந்த இடத்துல யோவாப் தூக்கி போடுறாரு. ஏற்கனவே யோவாப்புக்கு தாவீதின் மேல காண்டு இருக்குது. தாவீதை அந்த அளவுக்கு பிடிக்காது. ராஜான்றதுக்காக மட்டும்தான் யோவாப்பு தாவீதோட இருக்கிறாரே தவிர யோவாப்புக்கு தாவீதின் மேல ஒரு பொறாமை இருந்துட்டே இருக்குது. கண்டிப்பா லெட்டரை ஒளிச்சு வாசிச்சிருக்க மாட்டாரு, நேருக்கு தான். லெட்டரை படிச்சு பார்த்த உடனே யோவாபனுடைய கேரக்டர் அப்படியே சேஞ்ச் ஆகுது. நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்னா, அந்த இடத்துக்கு நான் போக மாட்டேன், ஏன்னா அந்த இடத்துல பராக்கிரமசாலிகள் இருக்கிறாங்க, என்ன போடாதீங்க. ஆனா இந்த உரியாவிடத்தில் நான் என்ன கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, இவன் யோவாப் சொன்னதற்கு தாழ்ந்து போனான். இங்க மட்டும் இல்ல, தாவீது அவ்வளவு பெரிய தப்ப பண்ணிட்டு வீட்டுக்கு போன்னு துரத்துனதுக்கு அப்புறம் கூட தாவீதை பார்த்து என்ன சொல்றான் தெரியுமா? என் ஆண்டவன். கவனிங்க, உங்களுக்கு விரோதமாய் மனிதர்கள் வழக்காடும் போது, உங்களுக்கு விரோதமாய் மனிதர்கள் யுத்தம் பண்ணும் போது நீங்க தாழ்ந்து மட்டும் போயிட்டீங்க, கர்த்தர் சும்மாவே இருக்க மாட்டார். ஹலோ, புரியுதா? கேக்குறீங்களா? உங்களோட வழக்காடும் போது நீங்க என்ன பண்ணணும்? தெரியுமா? உங்களோட வழக்காடுதலிடத்திலே கர்த்தர் வழக்காட வேண்டும் என்றால் நீங்க எப்ப தாழ்ந்து போறீங்களோ அப்ப கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுவார். நீங்க தாழ்ந்து போங்க. உங்களோட வழக்காடுறாங்களா, உங்களுடைய இல்லாமையை புரிந்து விட்டு வழக்காடுறாங்களா, தாழ்த்துங்க. வெகுளித்தனமா இருக்கிறவங்களை கர்த்தர் விட மாட்டார். எவ்வளவு வெகுளி பாருங்க, யுத்தத்தில் இருந்துட்டு அவனுக்கு ஒரு ஷார்ப்னஸ் கூட இல்லை. அதான் ஆண்டவர் வந்து யாருக்கு துணை நிற்கிறாரோ இல்லையோ, இந்த வெகுளித்தனமா இருக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு ரொம்ப துணை நிற்பாரு. கண்ணிங்கா இருக்கிறவங்களுக்கு ரொம்ப துணை நிற்க மாட்டாரு. சிலர் பார்த்தீங்கன்னா கண்ணிங்கா இருப்பாங்க, எல்லாத்துலேயுமே கண்ணிங்கா இருப்பாங்க. ஆனா சிலர் பார்த்தீங்கன்னா யதார்த்தமா இருப்பாங்க, வெகுளித்தனமா இருப்பாங்க. வெகுளித்தனமா இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல கர்த்தர் அவங்களுக்குன்னு ஒரு லக்கு வச்சிருப்பாரு, அவங்க பட்சத்தில் கர்த்தர் இருப்பாரு. நீங்க கண்ணிங்கா இருக்காதீங்க. நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, வழக்காட நான் தாழ்ந்து போறேன். தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். ஆமென். தானியேல் தான் கூட வேலை செஞ்சவங்க எல்லாரும் தானியேலுக்கு விரோதமாக எழும்பி அவனை ராஜாவிடத்தில் போட்டு கொடுத்து ராஜாவே ஏமாத்தி தாக்கீதுல கையெழுத்து வாங்கிட்டாங்க. ஆனா தானியேலுக்கு ராஜா ரொம்ப சப்போர்ட். ராஜாவினுடைய துணையோடு கூட அங்கே இருக்கிற வேலைக்காரங்க யாரையுமே தாழ்வாக மதிப்பு போடவே இல்லை. தானியேல் தாழ்ந்து போனான், கர்த்தர் அவன் பட்சத்திலே கிருபையாக இருந்தார். ஆமென் சொல்லு. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக வழக்காட போறாரு சிஸ்டர், பிரதர். ஆண்டவர் உங்களுக்காக வழக்காட போறாரு. அது உங்க கணவனா இருந்தாலும், அவர் ஜெபிக்கிறவரா இருந்தாலும், அவர் பாஸ்டரா இருக்கலாம், அவர் ஊழியம் செய்கிறவரா இருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுவார். அவங்க நல்லவங்கன்னு ஊர்ல இருக்கிற 1000 பேர் சொல்லலாம், ஆனா கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுவார். நீங்க தாழ்த்துங்க, நீங்க கர்த்தர் சமூகத்தில் உங்களை தாழ்த்துங்க. நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரேன்னு சொல்லுங்க, எனக்கு யாரும் இல்லை ஆண்டவரேன்னு சொல்லுங்க, எனக்கு பலன் இல்லை ஆண்டவரேன்னு சொல்லுங்க, எனக்கு தைரியம் இல்லைன்னு ஆண்டவர் சொல்லுங்க. ஆண்டவரே, அவனுக்கு விரோதமாக போராடுறதுக்கு எனக்கு எதுவுமே இல்லை ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நீங்க தாழ்த்த நீங்க ஒன்றும் இல்லாமங்கள போக முடியாது. நீங்க தாழ்த்த உங்க பக்கத்தில் ஆண்டவர் நின்று உங்களுக்காக வழக்காடுவேன் என்று கர்த்தரே வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுவார், ஆண்டவர் உங்களுக்காக வழக்காடுவார். அதான் சொல்றாரு, இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இந்த யுத்தம் என்னுடையது. அலங்கத்தை கட்ட போன தேவ மனுஷன் சன்பலாத் தொபியா 2 பேரும் எழும்பி அவனுக்கு விரோதமாய் அவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணும்போது இவன் என்ன பண்ணான் அப்படின்னா, கர்த்தரை மட்டும் தான் நோக்கி பார்த்தான். ஒரே எங்களுக்கு பலன் இல்லப்பா, நீர் துணை செய்யும். ஆண்டவர் அவனுக்காக வழக்காடினாரா?
10 லட்சம் பேருக்கும் அதிகமான பேர் ஆப்போசிட்ல நின்று இருக்காங்க. இவன்கிட்ட இருக்கிறது ரொம்ப கம்மியான பேரு. ஆனா ஜெபம் பண்றான், பலன் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவிகள் செய்வது உமக்கு ஏராளமான இந்த கூட்டத்திற்கு விரோதமாய் போகிறதற்கு எங்களுக்கு நாங்கள் போகும் வழி இன்னதென்று எங்களுக்கு ஆதலால் எங்க கைகள் உண்மையே நோக்கி பார்க்குது. ஆண்டவர் இறங்கினாரா? ஆண்டவர் இறங்கினாரா? தன்னை தாழ்த்துகிற எவனையும் கர்த்தர் உயர்த்தாம விடவே மாட்டார். இப்போ ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணணுமா? ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணணுமா? நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாங்க, நீங்க தாழ்ந்து போங்க. ஒரு சம்பவத்தை சொல்லி நான் ஜெபித்து முடிக்கிறேன். அவங்களுக்கு இப்படி நடக்கணும்னு நினைச்சு அது நடந்ததுக்காக நான் சந்தோஷப்படலை, ஆனா நடந்ததை சொல்றேன். இதுக்கு முன்பாக இருந்த திருச்சபையில அந்த திருச்சபையை துரத்துவதற்கு ஒரு நபர் காரணமானார். ஒரே ஒரு நபர். அந்த நபரே 100 பேர் பக்கத்துல பேசி வச்சு எல்லாருக்கும் போலீஸ் ஸ்டேஷனுடைய நம்பரை கொடுத்து ஆராதனை இங்க ஸ்டார்ட் பண்ணும்போது கரெக்டா போன் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேரை கைட் பண்ணாரு. அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு 10-15 குடும்பத்தை அவரே கூட்டிட்டு வந்து சர்ச்சுக்கு விரோதமா நின்னாரு. அவரே ஆளோட போய் நமக்கு வாடகை கொடுத்துருக்கிற ஆட்களிடத்துல போய் பேசி இவனை காலி பண்ண வச்சிருங்கன்னு சொன்னாரு. அந்த ஒரு நபர் இதுக்கு முன்பாக இருந்த திருச்சபையை நம்ம காலி பண்றதுக்கு காரணம் அந்த ஒரு மனுஷன் தான். பல லட்சம் ரூபாய் நமக்கு நஷ்டத்தை வருவிச்சாரு. என் கண்ணீர் அத்தனை அழுதனா அந்த சர்ச்சில். அப்பதான் ஊழியம் வளர்ந்துட்டு வந்துருச்சு, அப்படியே சின்ன பின்னம் ஆயிடுச்சு. ஒரு நாள் கூட நிம்மதி இல்லை, நிம்மதியா ஊழியம் செய்ய முடியல. ஆனா எனக்காக வழக்காடவோ எனக்காக பேசுறதுக்கோ யாரும் இல்லை. அப்ப நம்ம திருச்சபையில இருக்கிற ஒரு பிரதர் இன்னொரு திருச்சபைக்கு போற ஒருத்தர் இருக்கிறார் பாஸ்டர். அவர் ரொம்ப பெரிய ஆளு, அவர் பயங்கரமா ஹெல்ப் பண்ணுவாரு, அவர் அரசியல்வாதி, அவரை கூட்டிட்டு வர்றேன்னு சொன்னாரு. உடனே நான் சொன்னேன், சரி கூட்டிட்டு வாங்கன்னு. ஆராதனை முடியும் போது அவரை கூட்டிட்டு வந்தாரு. அவருடைய மூஞ்சியை பார்த்த உடனே நான் ஆராதனை எல்லாம் முடிச்சுட்டு ஜனங்கள் ஜெபம் பண்ணிட்டாங்க, சரி நான் அவர்கிட்ட பேசிட்டு வரேன், வந்து ஜெபம் பண்றேன்னு சொல்லி குடுகுடுன்னு அவர்கிட்ட போனேன். அவர்கிட்ட போன உடனே எல்லாருக்கும் முன்னாடியும் வச்சு சர்ச்சுக்கு போறவர், அவர் நமக்காக வழக்காடுவார்னு அவர் கூட்டிட்டு வந்தாரு. சர்ச்சுக்கு போறவர் என்னை பார்த்து, உங்களுக்கு இந்த பெந்தேகோஸ்தேக்காரனுக்கெல்லாம் ஓவரா தான் இருப்பீங்க நீங்க, இதே வார்த்தையை சொன்னாரு. இந்த பெந்தேகோஸ்தேக்காரங்க எல்லாம் ரொம்ப ஓவரா தான் இருப்பீங்க. ஏன் கொட்டடிக்கிற சவுண்ட் யாருக்கும் தெரியாம கொட்டடிக்க முடியாதா? சும்மா வாழ் 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 அப்படின்னு கத்தனா அவனுக்கு வீட்டில் படுத்து தூங்க வேண்டாமா? ஆண்டவர் ஆராதிக்கிறதுக்கு ஒரு நியாயம் வேணும் பாஸ்டர். எல்லாருக்கும் முன்னாடி வச்சு கத்துறாரு. என்ன எனக்கு சப்போர்ட் பண்ண வந்தவர், வழக்காட வந்தவர். நான் அப்படியே விருத்தின மனசே உடஞ்சிருச்சு. சரி பிரதர், சரி எல்லா தப்பையும் என் மேலே சொல்றாரு அவரு. நீங்க அப்படி இல்லாதனாலதான் அவன் சண்டைக்கு வரான், நீங்க ஒழுங்கா இருங்க, அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்கன்னு போயிட்டார் அவர். உடஞ்சிட்ட மனசு. நான் ஆண்டுடைய சமூகத்தில் வச்சேன். கர்த்தர் நமக்கு இந்த இடத்த கொடுத்தார். இடத்த கொடுத்து ஒரு நாள் அந்த பக்கம் தான் வீடு குடியிருந்தேன். இந்த சர்ச்சை 5 மணி ஜபம் முடிச்சுட்டு போகும்போது அந்த பிரச்சனை பண்ணுன அந்த நபர் இந்த ரயில்வே கேட்டு அப்ப இருந்துச்சு, அந்த ரயில்வே கேட்டில் அவர் நின்றுட்டு இருந்தார். ரயில்வே கேட்டில் நின்றுட்டு இருக்கும்போது அவர் எப்பவுமே புல்லட்டில் வர்றவர், அன்னைக்கு டிவிஎஸ் 50 தான் வந்தார். அவருடைய டிவிஎஸ் 50 மேலே கையை வச்சுட்டு சொன்னேன், சார் உங்களுக்கு டிவிஎஸ் 50 நல்லாவே இல்லை சார், உங்களுக்கு புல்லட் சார் தான் சார் சூப்பராக இருக்குது. சொன்ன உடனே சிரிச்சிட்டாரு. நான் ஒப்புரவாயிட்டேன். நான் அவருக்கு முன்னாடி தாழ்ந்து போயிட்டேன். அவ்வளவு துரோகம் பண்ணியும் நான் அவர்கிட்ட பேசிட்டேன். நடந்தது என்ன தெரியுமா? அவர்களுக்குள்ளே ஒரு பெரிய சொத்து தகராறு குடும்பத்திலே வந்து இவர் கத்தியை தூக்கிட்டு ஒருத்தரிடத்துல போய் அடிதடி சண்டையாகி பெரிய வெட்டுக்குத்தாகி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இன்று வரைக்கும் நிம்மதியே இல்லாம அந்த மனுஷன் இருக்கிறான். ஒரு துளி நிம்மதி இல்லை அப்படி குடும்பத்துல, ஒரு துளி நிம்மதி இல்லை. கொலைகேஸ் அவர் பேர்ல இருக்கு. ஆனா நான் நம்புறேன், நமக்காக வழக்காடுகிறவர்களோட தேவன் வழக்காடுவார், கர்த்தர் வழக்காடுவார். எப்ப தெரியுமா? நீங்க தாழ்ந்து போங்க, நீங்க தாழ்ந்து போங்க, நீங்க தாழ்ந்து போங்க. அவன் திட்டுறானா, சரிப்பா இனி வராம பாத்துக்கிறேன்ப்பா. அவன் கெட்ட வார்த்தையில பேசுறானா, சரிப்பா பாத்துக்கிறேன்ப்பா. அந்த குணம் நமக்கு அவ்வளவு சீக்கிரமா வராது. ஆனா நம்ம பழகி கொண்டால் நமக்காக கர்த்தரே இறங்கி வந்து நிற்பார். ஹல்லேலூயா. சந்தோஷமா? நமக்காக கர்த்தர் வழக்காடுவார். நீர் என் வழக்காடிகளோடையே வழக்காடி என்னோடு யுத்தம் பண்ணுகிறவர்களோட நீர் எனக்காக யுத்தம் பண்ணும். எல்லாரும் அப்படியே எழும்பி நில்லுங்கள், உங்களுடைய வீடுகளில் எழும்பி நில்லுங்கள். ராஜா நல்லவர்.